ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷீபா சமையல். காய்கறிகளால் தயாரிக்கப்பட்ட ஜூஸாக இருக்கட்டும், பழங்களால் தயாரிக்கப்பட்ட ஜூஸாக இருக்கட்டும், இதில் நிறைய நன்மைகள் இருக்குங்கிறது எல்லாருக்குமே தெரியும். நீங்கள் ஒரு சில காய்கறிகள் கூட சில பழங்களை கலந்து நீங்கள் ஜூஸாக செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். அதாவது இப்போது நீங்கள் நெல்லிக்காய் ஜூஸ் போட்டிங்கன்னா அதில் ஒரு 2 இனுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கிடுற மாதிரி, பீட்ரூட் ஜூஸ் போடும் போச்சில் மாதுளம்பழத்தை சேர்த்துக்கோங்க, தர்பூசணி பழ ஜூஸ் போடும் போச்சில் தக்காளி பழத்தை சேர்த்துக்கோங்க, கேரட் ஜூஸ் போட்டிங்கன்னா ஆரஞ்சு பழத்தை சேர்த்துக்கோங்க, வெள்ளரி ஜூஸ் போட்டிங்கன்னா அதில் கூட கிவி பழத்தை சேர்த்து ஜூஸ் போட்டுக்கோங்க. இப்படி ஒன்றோடு ஒன்று கலந்து போடும் போச்சில் அதுக்கு ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குமா, அதாவது கண்களை கவர்ந்து இழுக்கக்கூடிய வகையில் அந்த ஜூஸ் இருக்கிறது மட்டும் இல்லாமல் நம்முடைய உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியத்தையும் தரும். ஒரு சில குழந்தைங்க பார்த்திங்கன்னா காய்கறிகள் சாப்பிட மாட்டாங்க, ஒரு சில பழங்களை சாப்பிட மாட்டாங்க. அப்படிப்பட்ட குழந்தைகளுக்கு இதை மாதிரி ஜூஸாக நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க உடம்புக்கு வந்து ரொம்ப ஆரோக்கியம் தரும். அதனால் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே லைக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.